கேக்குதா சந்துரு? எஸ் மேம். ஆனா ஸ்லோவா தான் கேக்குது மேம். இங்க கொஞ்சம் வைஃபை ப்ராப்ளமா இருக்கு. ஓ ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா மேம் நம்பை ஒரே பார்க்கலாங்களா? நிமிஷம் மேம். ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஷார் ஏன் ஏன் ஏதாவது காட்டுது மேம். ஸ்க்ரீன் தெரியுதா மேம்? ஸ்க்ரீன் தெரியுதா மேம்? தெரியுது தெரியுது. இங்க இதுக்கு மேம், இங்க பாருங்க மேம். நான் ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா நான் அதில் எதை சொல்ல மேபி நீங்க சொன்னீங்க அதில் லோட் பண்ணிட்டு சரி ரன் பண்ணிட்டு வரணும்னா ரன் பண்ணாலும் இங்கே காட்ட மாட்டேங்குது எவ்வளோ நேரம் பார்த்தாலும். நான் ப்ரௌஸ் டேட்டா போங்க. ப்ரௌஸ் அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் வரல மேம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி பண்ணப்பே வரல. சரி வரலையா? எஸ் மேம். சரி ஓகே, திருப்பி ரீஸ்டார்ட் ஆக பண்ண சிஸ்டம் ஓபன் மேம். டேட்டாபேஸ் கொடுங்க. ஓபன் டேட்டாபேஸ். இதுல எந்த டேட்டாபேஸ்? ஸ்டூடெண்டா? டேட்டாபேஸ் அதை கிளிக் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. இப்ப ப்ரௌஸ் டேட்டால அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஏன் உங்களுக்கு வரல? ஃபைல் போங்க. ஃபைல்ல ஓபன் டேட்டாபேஸ் போங்க. ஸ்டூடெண்ட்ட கிளிக் பண்ணுங்க. ஓபன். ஓகே, வரணும். கோடு போங்க. கோடா எங்க இருக்கு கோட்? அதாவது ப்ரோக்ராம் டைப் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த கோடு தெரியுது. ஓகே. மேம் இது போட்டு ரன் பண்ண நீங்க பண்ணீங்களா அதே மாதிரி எல்லாம் ஆட் இதெல்லாம் வந்தது மேம். ஆட் பண்ண திருப்பி டெலீட் பண்ணு. ஸோ அதெல்லாம் பண்ணேன். எது ஆட் பண்ணணும் அதே மாதிரி அப்படியே ஆட் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்க ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். அப்புறம் எப்படி வரும்? மேம் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் டெலீட் பண்ணல மேம். கீழ பாருங்க, டெலீட் கோட் இருக்கா? ஓ, நீங்க டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. டேபிள் கிரியேட் பண்ணிட்டு என்ன ப்ராசஸும் நடக்குது சேர்த்து. டெலீட் ப்ராசஸும் நடக்குது இல்ல. நீங்க அப்ப அந்த கோட வந்து எடுத்திருந்தா ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். நான் ரன் பண்றப்ப அதை எடுத்துட்டு ரன் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. எஸ் மேம். பட் நான் இத போட்டு ரன் பண்ணும் பொழுது எனக்கு அதான் சொல்றேன், ப்ராசஸ் நடக்கும் ஆனா டெலீட் ஆயிடும். பிகாஸ் நான் டெலீட்ன்ற ஆப்ஷன் அங்க கொடுத்திருக்கேன்ல. மேம் இப்போ சரி டெலீட் ஆயிடும் மேம். டெலீட் ஆயிடுச்சுன்னா ரிசல்ட்டே வராதுல்ல. ரிசல்ட் வராதுல்ல, எப்படி வரும்? டேட்டாபேஸே இல்லாதப்ப ரிசல்ட் எப்படி வரும்? டேட்டாபேஸே இல்லாதப்போ ரிசல்ட் வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகாது. நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனா ரன் பண்ணும்போது இப்ப இங்க ஐடிஎல்ல ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு டேட்டாபேஸ் ஸ்டூடண்ட்னு இருக்கு. ஆனா அந்த ஸ்டூடண்ட் டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு டேட்டாவும் இல்ல. பிகாஸ் நான் டேபிள்ல டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, நான் பார்க்கல மேம். நான் பார்த்துக்கிறேன். பார்ப்போம். தேங்க் யூ. ஓகே ஃபைன். சோ உங்களுக்கு மண்டேயோட முடிச்சிருவோமா கிளாஸ்? எஸ் மேம். ஓகே ஃபைன். என்ன மேம் அது இப்போ இது மண்டேக்குள்ளனா அத எனக்கு நம்பி ஏதோ சொன்னீங்களே பாண்டாசம் நம்பி அதெல்லாம் நம்பை பாத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு பாண்டாவும் மேட் பிளாட் லைப்ரரியும் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஓகே. அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை எப்படி வந்து கோட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே ஓகே. சாட்டர்டே ஓகே. சாட்டர்டே ஓகே. சாட்டர்டே அவைலபிள் தானே நீங்க? சாட்டர்டே மட்டும் எப்படியாவது வந்துருங்க. இல்ல ஓகே. பாவம், நான் உங்களை டிசம்பர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கேன். அதுக்கு தான் உங்களுக்கு தான் டைம் அதிகமா போகுது. டிசம்பர்லயே ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல மிட்ல. ஆமா மேம். கிறிஸ்மஸ் லீவு, ஜனவரியில பொங்கல் லீவு. ஆமா மேம். அது எல்லாம் லீவா போயிடுச்சு நமக்கு. ஓகே, சோ பாப்போமா? எஸ். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து ஐடியலில எனக்கு வந்து நம்பை வந்து ரன் ஆகல. சரியா? சோ அதனால நான் வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல மேம்.
இப்ப தெரியுதா? எஸ். எஸ் மேம். ஓகே. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ம். கொலாப்னு இருக்குல்ல, ஓகே மேம். இத டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் கொலாப்னு இருக்கா? ம். கூகுள் கொலாப் டைப் பண்ணிக்கோ. டைப் ஓகே. பண்ணிட்டு இத ஓபன் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன். எனக்கு ஏற்கனவே இருக்குன்றனால இந்த மாதிரி வருது. சரியா? ஓகே. அது ஓகே. பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் கேக்கும். இந்த இடத்துல. இங்க எனக்கு ஓகே. கனெக்டிங்னு இருக்கு. இங்க ஓகே. கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். ஓகே மேம். சரியா? சோ மாறினதுக்கு அப்புறம் இந்த விண்டோல ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் நோட்புக். ஓகே. 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 ஓப்பன் நோட்புக்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ, பிளெயின் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்ப ஓகே. பாருங்க, இத கிளிக் பண்ணோம்னா நமக்கு கோடு வந்துகிட்டே இருக்கும். இங்கேயே நம்ம ரன் பண்ணிக்கலாம் நம்ம கோட. நீங்க இப்ப தனித்தனியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி ரன் பண்றீங்கல்ல, ஆமா அந்த மேம். மாரிலாம் இப்ப இதுல பண்ண வேண்டாம். இதுல வந்து நம்ம இங்க ஒரு கோடு எழுதுறோம். இங்க பாருங்க. நான் சும்மா பிரிண்ட் ஹாய்ன்னு ஒரு கோடு எழுதுறேன். சரியா? ஓகே. இப்ப இத ரன் பண்றதுக்கு நான் இங்கேயே டைப் பண்ணா கீழ எனக்கு அவுட்புட் வந்துரும். ஓகே. அதோட முடிஞ்சு திருப்பி அடுத்தது வந்துரும். ஆ ஓகே. ஆமா. நமக்கு அடுத்தடுத்து கோடு வேணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஓகேவா? ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம். ஓகே, ஃபைன். சோ இதுல உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்கிரீன் வரணும்னா கோடுன்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப் ஓகே. சப்போஸ் உங்களுக்கு ஷெல்லுலயே ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறீங்கன்னா, இந்த பைப் இன்ஸ்டால் நம்பைன்னு இருக்குல்ல, இந்த கோட இந்த இந்த கோட் நான் உங்களுக்கு சாட்ல போடுறேன். இப்பயே கூட ட்ரை பண்ணி இம்போர்ட் பார்க்கறதுன்னா பண்ணிக்கலாமா? பாருங்க. ஆ இம்போர்ட் பண்ணிக்கின்றீங்களா? இத நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இந்த கோட போட்டுட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறனால ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வருது. ஓகே. நீங்க சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு கோடு வந்து ஓகே. கேட்கும். சரியா? அது என்ன கோடு, என்ன ஸ்கிரீன்ஷாட்லாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஓகே. ஐடியல்லி ஷெல்லுல வந்து உங்க கோடு ரன் ஆகல அப்படின்னா, எனக்கு வந்து ஐடியல்லிலயும் ரன் ஆகல, விஎஸ் கோட்லயும் ரன் ஆகல. சரியா? என்னோட ஓகே. சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த கொலாப் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். சோ இதுல ரன் பண்றப்ப இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் மட்டும் முன்னாடி எக்ஸ்ட்ராவா போட்டுக்கணும். ஓகே. ஓகே. இந்த 2 கோடும் நான் உங்களுக்கு வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். இது 2யும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இத போட்டு என்ட்ட ஏற்கனவே அகைன் நான் சொன்னேன் இல்லையா? என்ட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்றனால இந்த மாதிரி வந்திருக்கு. இஃப் சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சா, ஆகலையான்ற டவுட் வருது அப்படின்னா, அகைன் இந்த கோட போட்டு ரன் பண்ணீங்கன்னா, இந்த ஓகே. மாதிரி திருப்பி அவுட்புட் வருதுன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. சோ ஓகே. இந்த விண்டோ உங்களுக்கு ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அதுக்காக தான் ஓகே. இந்த விண்டோ வந்து யூஸ் பண்ணது. சோ நம்ம இப்ப பார்க்க போறது வந்து இதுதான் நம்பைன்னு சாரி இது வந்து மேட்பிளாட் லைப்ரரி. ஒரு ஓகே. விஷுவலைஸ்டா ஒரு அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்றது. இந்த மாதிரி பார் சார்ட், பை சார்ட், ஓகே. ஓகேவா? இது எல்லாமே மேட்பிளாட் லைப்ரரியில வரும். பாண்டா வந்து உங்களுக்கு எக்ஸெல் ஃபைல்ல இருக்கிறத கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நம்பை அப்படின்றது எனக்கு அரே 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் அரே ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டாஸ ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு யூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஓகே. சோ இப்ப கிளாஸ்க்குள்ள போமா? சோ இப்ப எஸ். பேசிக்கா நான் வந்து கொலாப் அப்படின்ற சாஃப்ட்வேர்ல ரன் பண்ண போறோம். ஸ்பைடர் அப்படின்னு இன்னொரு சாஃப்ட்வேரும் இருக்கு பைத்தான் ரன் பண்றதுக்கு. அதுலயும் ரன் பண்ணலாம். ஓகே. ஜூபிட்டர் அப்படின்னும் சாஃப்ட்வேர் ஒண்ணு இருக்கு. ஜூபிட்டர் அதுலயும் ரன் நோட்புக். பண்ணலாம். சரியா? ஓகே. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் இல்ல. இஃப் சப்போஸ் அதுல எரர்ஸ் வருது அப்படின்றப்ப அது நம்ம இன்டர்னல் சிஸ்டம் எரர்ன்றனால நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகாம இருக்கும். ஆர் எல்ஸ் ஓகே. டெக்னிக்கல் எரர்ஸா கூட இருக்கலாம். எனக்கு எந்த சாஃப்ட்வேர்லயுமே ரன் ஆகல அப்படின்றனால நான் வந்து கூகுள்க்கே போயிட்டேன். குரோம்லயே போயிட்டு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். இது நம்மளோட மெயில்லயே டிரைவா ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளோட கோட. இப்ப ஓகே. சேவ் காப்பி இன் டிரைவ்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு டிரைவ்ல ஸ்டோர் ஆயிடும். இல்ல நம்ம GitHubல அக்கவுண்ட் வச்சிருக்கோம் அப்படின்றப்ப, GitHubல ஓகே. இந்த கோடெல்லாம் சேவ் பண்ணணும்னு சொன்னோம்னா, GitHubல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிரும். ஓகே. ஓகேவா? ஓகே. சோ இந்த ஈஸி ப்ராசஸும் இருக்கு. ஆ. இப்போ ஓகே. இப்போ ஓகே. இது இது இதெல்லாம் ரன் பண்ணிக்கலாம். பட் ஆனா ரியல் டைம்ல போகும்போது ஆக்சுவலா நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். நம்பி ஆக்சுவலி பாண்டாஸ், நம்பி அப்புறம் அந்த ஜூபிட்டர் ம், நோட்புக். இது 3 தான் ம். எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் தவிர, அந்த ஐடியல் நீ இங்க ஒர்க் பண்றது இது ரியல் டைம் இது ஒர்க் ஆகுமா? எல்லாமே இது எல்லாமே பிகினர்ஸ்க்குரியது.
நம்ம ஷெல் யூஸ் பண்றோம்ல, இதெல்லாம் பிகினர்ஸ். விஎஸ் கோட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஜூபிட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன் ஜூபிட்டர். அதுக்கப்புறம் வந்து ஜூபிட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்பைடரும் போய்கிட்டு தான் இருக்கு. இப்ப புதுசா எல்லாருக்கும் ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்சஸ் பண்றதுக்கு, பிகாஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்ற ப்ராப்ளம் வருது நிறைய இதுல. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஎஸ் கோடுக்கு தான் அந்த ப்ராப்ளம். ஜாவாலாம் ரன் பண்றப்ப ஜாவாக்கு அந்த ப்ராப்ளம் வரும், ரன் பண்ண முடியாம போகும். பிகாஸ் வெர்ஷன்ஸ் வந்து அப்கிரேடா போறப்ப நம்மளோட சிஸ்டம்ல வந்து அதை வந்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூன்றனால நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சோ இப்ப இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இதை வந்து குரோம்லயே ரன் பண்ணிக்கலாம்ல. எனக்கு இது ஈஸி அக்சஸ் தானே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. சோ அதுக்காக சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மேம், நான் ரியல் டைம்ல ஆபீஸ் சைடு வந்து இதுல யூஸ் பண்ண மாட்டோம். அதான் கேக்குறேன். ரியல் டைம்ல எது யூஸ் பண்ணுவாங்க? ஆபீஸ் சைடு வந்து ரியல் டைம்ல ஸ்பைடர், ஜூபிட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். விஎஸ் கோட். ஓகேவா? ஓகே. அதுலயும் இதே மாதிரி சேம் தானா? சேமா தான் இருக்குமா? சேம் தான். நம்ம ரன் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? அதுல ரன்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவோமா? அதே மாதிரி இதுல பிளேன்ற சிம்பிள் இருக்கு. அவ்வளவுதான். ரன் பண்ற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இந்த கோட அப்படியே தான் காப்பி பண்ணி போட போறீங்க. இந்த கோடுக்கும் இதுக்கும் எந்த விதமான சேஞ்சஸ்மே வர போறது கிடையாது. பிளாட்ஃபார்ம் தான் டிஃபரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட்லயும் கால் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ண போறேன். ஆப்பிள் போன்லயும் கால் பண்ண தான் யூஸ் பண்ண போறேன். பட்டன் போன்லயும் கால் பண்ண போறேன், யூஸ் பண்ண போறோம். ஓகே. இல்ல சின்டாக்ஸ் ஏதாவது மாறுமான்னு கேக்குறேன். இப்போ SQL பாத்தீங்கன்னா SQLலயே பாத்தீங்கன்னா SQL சர்வருக்கு அப்புறம் டெரடேட்டா SQL இருக்கு, அப்புறம் ரெட்ஷிஃப்ட் இருக்கு. இதுல சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சில queries கொஞ்சம் டிஃபரெண்டா மாறும். சோ அதனால கேக்குறேன். ஒரே என்ன சின்டாக்ஸ் இது மட்டும் மாறும். சிலதுல இது அதனால கேக்குறேன். அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இல்ல அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான சேஞ்சஸ்மே உங்களுக்கு இல்ல. ஓகேவா? இதுல அப்டேட்டட் பைத்தான் சாஃப்ட்வேர் தான் போய்கிட்டு இருக்கு. பைத்தான் 3 தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதுலயும் பைத்தான் 3 தான் போய்கிட்டு இருக்கு. சோ அதுல வந்து உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்க போறது இல்லை. சரியா? ஓகே ஃபைன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்டுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் ரன் பண்ற ப்ராசஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்பை மட்டும் தான் பார்க்க போறோம். நம்பைய ஃபாலோ பண்ணி தான் பாண்டாவும் மேட்பிளாட் லைப்ரரியும் வரப்போகுது. சரியா? சோ நீங்க வந்து நம்பைல ஃபங்க்ஷன், இது வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சோம்ல சந்திர. டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எப்படி ஃபங்க்ஷன்ஸா படிச்சோம், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டு ப்ராசஸ் பண்ணணும். சரியா? ஓகே. சோ ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஓகே. இருக்கிற ஃபங்க்ஷன் தான். அத வந்து அரேஸ்ல போட்டு யூஸ் பண்ண போறேன். எதுக்காக இந்த அரேஸ்ன்ற கான்செப்ட்குள்ள போறோம்னா, நம்ம நார்மலா இன்ட் ஏன்னு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? சாரி, a is equal to 10ன்னு போடுவோம். அப்ப என்னால இந்த வேரியபிள்ல 10ன்ற ஒரே ஒரு நம்பரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஆமா, எஸ் மேம். இப்ப அரேன்ற கான்செப்டுக்குள்ள போறோம் அப்படின்றப்ப என்னால ஏன்ற வேரியபிள்குள்ள மல்டிபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த அரேன்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றப்ப, அதாவது இந்த லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி எடுத்துக்கிட்டேன்னா என்னால ஒரு மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இதை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த இடத்துல லூப் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் உள்ள இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூல இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வெளிய எடுத்துட்டு வந்து வெளிய முடியும். எஸ் மேம், எஸ். சோ பட் ஆனா நம்பைல அந்த மாதிரி எனக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ற யூசேஜ் இல்ல. நான் டைரக்டா என்னோட கோட அந்த ஃபங்க்ஷனை மட்டும் போட்டேன்னா எனக்கு ப்ராசஸ் ஆயிடும். எப்படி லிஸ்ட்ல வந்து ஷார்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு கோட போட்டு ஈஸியா ஷார்ட் பண்ணமோ, அந்த மாதிரி இதுலயும் ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க numpy.org அப்படின்ற இந்த இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இதுல அவங்க என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, சாரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இதுல இருக்குல்ல, இதுல இருக்கு இல்லையா? இதுல போய் நம்ம கீழே பார்த்தோம்னா இது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன். ndArray.size, ndArray dtype, ndArray item size, ndArray அரேவா இருக்குல்ல, இதுதான் கோட். இப்படிதான் இருக்கும் நம்பையோட கோட். எல்லாமே என்பின்றது எதுக்காகனா, நான் நம்பைய ஷார்ட்டா
ஓகே. numpy ஷார்ட்டா NP ன்னு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இங்க ஓகே. import numpy as NP ன்னு ஓகே. கொடுத்திருக்கோமா? ஓகே. அப்ப ஓகே. நான் numpy ன்னு டைப் பண்றதுக்கு பதிலா NP னே டைப் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ். அப்ப நீங்க ஆஸ் ஓகேவா? குடுக்கலன்னா பண்ண முடியாது. as குடுக்கலன்னா NP ன்னு போடக்கூடாது. இந்த இடத்துல numpy ன்னு தான் போடணும். அலைஸ் நேம் ஓகே மேம். ஓகேவா? நம்ம எப்படி ஒரு பெரிய ஒரு கிளாஸ் நேம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணோம்ல. ஆப்ஜெக்ட் இஸ் a வேரியபிள் ரைட். அந்த இது வந்து எதை ஹோல்ட் பண்ண போகுது, அந்த கிளாஸோட ஃபுல் டேட்டாவையும் ஹோல்ட் பண்ண போகுது, கால் பண்றதுக்கு யூஸ் ஆக போகுது. சோ அதே மாதிரி இந்த NPன்றது கால் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே. ஓகே ஃபைன். சோ இதுல numpyனா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி ஒர்க் ஆகுது, தென் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட உங்களுக்கு இருக்கு. சரியா? ஓகே. ஓகே ஃபண்டாஸ்டிக். ஓகே ஃபைன். சோ numpy அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நியூமரிக்கல் பைத்தான். நியூமரிக்கல் ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டாவை வந்து அரே ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணி ஈஸியா அக்சஸ் பண்றதுக்கு numpy யூஸ் ஆக போகுது. So it is a open source Python library used for numerical computing, especially எதுக்காக அப்படின்னா large set of arraysக்கு, matrixக்கு, mathematical functionsக்கு, scientific calculationsக்கு இதுக்கு தான் வந்து numpy நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இன்னொன்னு சொல்ல போனா பிளாக் ஹோலோட இமேஜ் இருக்கு இல்லையா, பிளாக் ஹோலோட இமேஜையே வந்து இந்த numpy கான்செப்ட் மூலியமா ஒவ்வொரு சைடும் கிட்டத்தட்ட நிறைய கேமராஸ சுத்தி சுத்தி வச்சு அந்த பிளாக் ஹோலோட இமேஜ ஒவ்வொரு அரே ஃபார்மேட்ல கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஒரு இமேஜாவே கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியுதா? ஓகே. அதுக்கு நீங்க நமக்கு மேத்தமேட்டிக்கல் கிடைச்ச கால்குலேஷன் அரே டேட்டா எஸ் அந்த அரே டேட்டா இருக்குல்ல, எஸ் மேம். அந்த அரே டேட்டாவை இமேஜ் ரெப்ரசன்டேஷனா கன்வெர்ட் பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு numpy வந்து நம்மளால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். எவ்வளவு பெரிய டேட்டாவா இருந்தாலும் என்னால ஃபாஸ்டா அக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. So it provide a powerful object called ND array. அதாவது n dimensional array. 1 2 dimensional இல்ல, 3 dimensional array வரைக்கும் நம்மளால வந்து process பண்ண முடியும். Which is a faster and more efficient than Python list. Python list ஓட கம்பேர் பண்றப்ப numpy வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகே. So numpy வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. இத வந்து மல்டி டைமென்ஷனல் அரேக்கு யூஸ் பண்ண போறோம். அதான் ND அரே அப்படின்னு சொல்ல போறோம். மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், லீனியர் அல்ஜீப்ரா ஆபரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தென் ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். தென் பிராட்காஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. சோ numpyயோட சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுதான். சரியா? இந்த அரே அப்படின்றது அதோட ஃபங்க்ஷன். ஓகே. ARR அப்படின்றது நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிற வேரியபிள் நேம். சோ இம்போர்ட் numpy as NP ன்னு நான் போட்டிருக்கிறது numpy-ய NP ன்னு கால் பண்ண போறேன் ஷார்ட்டா. அதுக்காக இந்த இடத்துல NP தான் போடணும்னு இல்ல, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை போட்டுக்கோங்க. ஓகே. பட் ஆனா NP ன்னு போடுறது நல்லது. அதுதான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவோம். பெரிய பெரிய ப்ரோக்ராம் போறப்ப நமக்கு மறந்துடும் அப்படின்றத நான் சொல்றேன். சோ ARR is equal to np.array bracket. இது ஒரு ஃபங்க்ஷன் சொன்னனால ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அரேயோட வேல்யூஸ கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ print ARR ன்னு போட்டோம் அப்படின்னா 1 2 3 4. சோ இது வந்து என்ன டைமென்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்? சிங்கிள் டைமென்ஷன். சிங்கிள் டைமென்ஷன். எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு? சிங்கிள் டைமென்ஷன் சொல்றேன். एक्चुअली இதுல மொத்தம் एक्चुअली பாத்தீங்கன்னா ஒரு ரோக்கு 4 காலம் இருக்கு சொல்லுவாங்க. சோ 1x4 மேட்ரிக்ஸ நான் ஃபார் லூப் இல்லாம என்ன பண்ணிருக்கேன்? எஸ். பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ ஸ்டோர் சேம் டேட்டா டைப், மெமரி எஃபிஷியன்ட், பெர்ஃபார்ம் ஆபரேஷன் ஃபாஸ்டர். ஃபாஸ்டா என்னால வந்து ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஈஸியா ஸ்டோர் பண்ண முடியும், மெமரியும் வந்து எஃபிஷியன்ட்டா இதுல ப்ராசஸ் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ கேக்குதா? கேக்குது மேம். இப்பதான் நீங்க பேசுறது கேக்குது எனக்கு. இல்ல இல்ல இப்பதான் கேக்குது. ஓகே. So fine. So why do we use numpy? Faster than Python list. முதலையே பார்த்தாச்சு. Then memory efficient,
கன்சியூம் லெஸ் மெமரி கம்பேர்ட் டு பைத்தான் லிஸ்ட்னு ஏன் சொல்றாங்கன்னா அதுல ஒரே ஒரு வேரியபிள தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சு. லிஸ்ட்ல மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் பண்ண முடிஞ்சாலும் என்னோட ப்ரோக்ராமோட லென்த் வந்து அதுல அதிகமா போகுது அப்படின்றனால நம்பை தான் எனக்கு வந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியுது. மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே என்னால சப்போர்ட் பண்ண வைக்க முடியும் இதுல. சோ இதை எதுலலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ல யூஸ் பண்றாங்க, டேட்டா சயின்ஸ்ல யூஸ் பண்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங்ல இருந்து சயின்டிபிக் கம்ப்யூட்டிங், இது எல்லாத்துலயுமே நம்பைய வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அப்போ நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்க போனீங்கன்னா மத்தத கம்பேர் பண்ணும்போது நம்பை மட்டும் தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகுங்களா? ஆமா. நம்பையோட அட்வான்ஸ்டு நம்பையோட வழி வந்ததுதான் பாண்டா மேட்பிளாட் லைப்ரரி. சரியா? இன்னும் சி ஷார்ப் இருக்கு, பைஸ்டார்ச்னு இருக்கு, தென் டென்சார்ஃப்ளோ நிறைய கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் போனோம்னா பல்க், அதான் சொல்லுவாங்கல்ல, எஜுகேஷன் வந்து தோண்ட தோண்ட வந்து போய்க்கிட்டே தான் இருக்கும் அது அப்படிங்கிற அப்டேஷன். ஆமா, மாதிரி. அது ஒரு சோ வந்து நமக்கு நம்ம கான்செப்டுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஓகே. சோ டீப் லேர்னிங் ஏஐல பாத்துட்டோம் அப்படின்னா அந்த டீப் லேர்னிங் கான்செப்ட்னு ஒன்று பாக்குறோம் இல்லையா, அதுல யூஸ் பண்ணுவாங்க அத. ஓகே. சோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ன்றத சொல்லியாச்சு. சப்போஸ் இதை நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொலாப்ல பண்றப்ப இந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு, இது வந்து கொலாபுக்கு, கன்ஃபியூஸ் ஆயிக்காது. சரியா? ஓகே மேம். சோ இம்போர்ட் நம்பை ஃபர்ஸ்ட் கோட் ஓபன் பண்ணதும் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ப்ராசஸ் நம்பையை இம்போர்ட் தான் பண்ணணும். அப்ப நான் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். சோ as np னு வச்சுக்கிறேன். np is an alias short form of numpy. okay fine. so create array first create பண்ண போறோம். a is equal to np dot a ன்றது வேரியபிள் நேம், array அப்படின்றது ஃபங்க்ஷன், np அப்படின்றது numpy கால் பண்றோம். so np dot array of 10 20 30 னு நான் ஒரு ரோ கிரியேட் பண்றேன். தென் அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து இங்க ஃபார்ம் பண்ணிருக்கோம். 1,2 ஸ்கொயர் பிராக்கெட் 3,4. அப்ப 1,2 வந்து மேல ஒரு ரோ, 3,4 வந்து கீழ இருக்கிற ரோ. கரெக்டா? ஓகே ஓகே ஓகே. சோ ரெண்டு இது போட்டாச்சு. இப்ப நான் வந்து ஏவை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் ஏ கொடுக்க போறேன். பி பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பிரிண்ட் பி கொடுக்க போறோம். அவ்வளவுதான். சரியா? ஓகே. சோ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல நம்பை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. மெஷின் லேர்னிங்ல எங்கன்னா டென்சார்ஃப்ளோ, பைஸ்டார்ச், தென் ஸ்கிட் லேர்ன். எதுக்காக அப்படின்னா ஸ்டோரிங் ட்ரைனிங் டேட்டாஸ், தென் பெர்ஃபார்மிங் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதுக்காக மெஷின் லேர்னிங்ல. டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல பாண்டா மேட்பிளாட் லைப்ரரி வரப்போகுது. கால்குலேட்டிங் மீன் மீடியன், தென் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். okay image processingல image are stored as 2D or 3D array. இப்ப சொன்னோம் இல்லையா, pixel manipulation, then image filtering. okay then financeல risk analysis, then stock price prediction, then portfolio calculation. first நம்ம பைத்தான் படிக்கிறப்பவே சொன்னோம் ஞாபகம் இருக்கா, prediction purposeக்குலாம் பைத்தானை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் ரிசர்ச் ரிலேட்டடாகவும் நம்மளால வந்து பைத்தானை யூஸ் பண்ண முடியும். சயின்டிபிக் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸுக்கு, தென் மெடிக்கல் ரிசர்ச்க்கு, தென் கால்குலேஷன்ஸ்க்கு பைத்தான் வந்து யூஸ் ஆகும். ஓகே. சோ பைத்தான் லிஸ்ட்டை கம்பேர் பண்றப்ப நம்பை கம்பேர் பண்றப்ப என்னென்ன டிஃபரன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம். டேட்டா டைப் கேன் ஸ்டோர் மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ், கேன் ஸ்டோர் சேம் டேட்டா டைப். Speed when compared to NumPy it is slow. Okay? But in Python it is fast. ஞாபகம் இருக்கா? list tuple. list when compared in Python அதுதான் fast. Okay. So memory usage வந்து இங்க அதிகமா தேவைப்படுது. இங்க வந்து எனக்கு less memory usage தான் இருக்கு. Mathematical operation loop தேவைப்படும். இங்க டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி டைமென்ஷனல்னு வரப்ப இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது பில்ட்-இன்னாவே மல்டி டைமென்ஷனலை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. தென் யூஸ்டு ஃபார் ஜெனரல் பர்பஸ், திஸ் இஸ் ஃபார் சயின்டிபிக் கம்ப்யூட்டிங். ஓகே. சோ இப்ப நம்பைல ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸா பார்ப்போம். நான் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் தான் இல்ல, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரியா? இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி பார்க்கணும், எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க இதுல போனீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருக்கு. இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. சோ உங்களுக்கு
இதுல நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் மேல அட்வான்ஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது numpy.org அப்படின்ற இதுல லேர்ன்ல போய் பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ இப்ப லிஸ்டையும் நம்பையும் கம்பேர் பண்ணி ஒரு அவுட்புட் நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் பாருங்க. இது வந்து பைத்தான்ல லிஸ்ட் வச்சிருக்கு. ஓகேவா? List 1 is equal to 1, 2, 3. List 2 is equal to 4, 5, 6 போட்டாச்சு. இப்ப எனக்கு இந்த ரிசல்ட்ட வந்து பிரிண்ட் பண்ணணும். இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். சரியா? பிளஸ் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு இங்க ஃபார் லூப் போட்டு லென்த்த கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டையும் பிளஸ் பண்ணி ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகே? இங்க ரிசல்ட்ல வெறுமே அரே பிளஸ் ரிசல்ட் வந்துது. ஓகே. ஓகே. அவுட்புட் வந்துரும். இவ்வளவு பெரிய கோட் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க இந்த கோடெல்லாம் இதுல வந்து டைப் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டைப் பண்ணி இங்க கூட இப்ப கூட பண்ணலாம். b is equal to np டாட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே. இப்படி கொடுத்துறேன். c is equal to a plus b கொடுத்துட்டு plus c கொடுத்துட்டு பிளஸ் பண்ணணும்னா வந்துருச்சா? இதுவே பைத்தான்ல பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபார் லூப் போட்டு அங்க லென்த் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்க லூப்லாம் நமக்கு தேவைப்படாது. ஆட்டோமேட்டிக்கா நம்பையே இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துரும். சரியா? ஓகே. அட்வான்ஸ் போக போக கொரி கொஞ்சம் ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, கொரி வந்து கம்மியாகிட்டே இருக்கும் நமக்கு. ஓகே. ஓகேவா? இப்ப numpy panda matplotlib லைப்ரரி இது மூணையும் பத்தி பார்ப்போம். இது வந்து நியூமரிக்கல் கம்ப்யூட்டிங். என்ன பர்பஸ்க்காக numpy யூஸ் பண்றோம்னா நம்பர் வச்சு ப்ராசஸ் பண்ண போற எல்லாத்துக்குமே நியூமரிக்கல் numpy யூஸ் பண்ணுவோம். டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ், எக்ஸல் ஷீட்ல இருக்கிற மாதிரி ப்ராசஸ், ஃபைல் டைப்ல இருக்கிறதுக்காக பாண்டா யூஸ் பண்ணுவாங்க. மேட்ப்ளாட் லைப்ரரி வந்து டேட்டா விசுவலைசேஷன், எனக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா வேணும், இல்ல எனக்கு பை சார்ட்ல வேணும், இல்ல எனக்கு வந்து பார் சார்ட்டா வேணும், இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு மேட்ப்ளாட் லைப்ரரி வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஓகே மேம். சோ டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் இது அரே, இது டேட்டா ஃப்ரேம்னு பார்ப்போம். இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். தென் பில்ட் ஆன் சி பேசஸ்ல இதை பில்ட் பண்ணிருக்காங்க. சி ப்ரோக்ராம்ல வர ஒரு சில கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்பைக்குள்ள வந்து இருக்கும். சரியா? பாண்டாவும் மேட்ப்ளாட் லைப்ரரி நம்பைய ஃபாலோ பண்ணி தான் வருதுன்னு சொன்னோம் இல்லையா? சோ இது வந்து இத பேஸா வச்சுதான் இது ரெண்டும் பில்ட் ஆயிரும். சோ நியூமரிக்கல் டேட்டா கொடுத்தோம்னா தான் இது அதை வந்து விஷுவலைஸா மாத்தும், இது அதை அனலைஸ் பண்ணும். சரியா? ஓகே. சோ யூஸ்டு ஃபார் மேத் ஆபரேஷன், இது டேட்டா செட் ஃபைல் செட்டை ஹேண்டில் பண்றதுக்கு, இது சார்ட் கிரியேட் பண்றதுக்கு. எக்ஸாம்பிள் மேட்ரிக் ஆபரேஷன், சிஎஸ்வி ஃபைல் இருக்குல்ல எக்ஸல் ஷீட் அனலைஸ் பண்றதுக்கு பாண்டா யூஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ் ரிப்போர்ட்டை கிராஃப் ஃபார்மட்லயோ ஆர்எல்ஸ் இந்த கிரிக்கெட்ல எல்லாம் உடனே அந்த கிராஃப்ஸ் போடுவாங்க தெரியுமா டிவில, அந்த மாதிரி ப்ராசஸ்க்குலாம் மேட்ப்ளாட் லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ மேட்ப்ளாட் லைப்ரரிக்கும் அந்த உங்களுக்கு தெரியும் இல்ல பவர் பி டேப்லூன்னு எல்லாம் தனியா இருக்குங்களா? அப்போ அதுவும் அதே மாதிரி இதுன்றீங்க மேட்ப்ளாட் லைப்ரரி. ஆமா, நீங்க பவர் பிஐக்கு பேஸ் வந்து பைத்தான் தானே, அதுலயும் விஷுவலைசேஷன் தான் பண்ணுவீங்க. பட் பைத்தானோட டூல் யூஸ் பண்ணி தானே பண்ணுவீங்க. பைத்தானோட டூல் யூஸ் பண்ண மாட்டோம் மேம். ஸ்ட்ரைட்டா இன்பில்ட்டா இருக்கும் எல்லாமே. அதுதான் எல்லாமே ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான். ஓகே. புரியுதா? ஓகே. இதெல்லாமே முன்னாடியே வந்துருச்சு. பவர் பிஐ இப்பதானே பூம் ஆச்சு. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்து. சோ முன்னாடி பார்த்தா அதே தான் கொடுத்திருக்கேன். இத ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு. புரிஞ்சுச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் போலாம். ஓகே. இல்ல எனக்கு புரியுது. அதை சொல்ல 3 டிஃபரெண்ட் இது மேல நம்பை பாண்டாஸ் மேட்லாம் எல்லாம் கேட்டிருக்கேன். அது என்னன்னு தெரியாது. இப்ப தெரியுது டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ நியூமரிக்கலா ஏதாவது நான் ஆக்சுவலி இது பண்ணா ஐ ஹேவ் டு கோ வித் நம்பை. டேட்டா அனாலிசிஸ் ஃபார் ஆக்சுவலி இது லுக் லைக் தி எக்ஸல் ஷீட். அதே மாதிரி நீ அனலைஸ் பண்ணனும்னா ஐ ஹேவ் டு கோ ஃபார் பாண்டா. அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு கோ டு விஷுவலைசேஷன் டு சார்ட்னா தென் ஐ ஹேவ் கோ ஃபார் மேட்ப்ளாட் லைப்ரரி. இந்த 3 டிஃபரன்ஷியேட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. சோ மூணுமே பேசிஸ் என்னன்னா எல்லாமே பைத்தான் ஆக்சுவலி மோஸ்ட்லி நம்பை தான். அது நம்பை தான் ஃபாலோ பண்ணி தான் வருது. இப்போ இன்னொரு மேம், இப்போ அங்க அரே டேட்டா ஃப்ரேம் சொன்னீங்க இல்லையா? அரே காமிச்சீங்க. இப்போ டேட்டா ஃப்ரேம் இது நீங்க சொன்னீங்கன்னா பாண்டாஸும் மேட்ப்ளாட் லைப்ரரியும் இது ஆல்சோ
ஃபாலோ த சேம் ஆஸ் நம்பின்னு சொன்னீங்க. அப்போ அது மட்டும் அரே வரும்போது இது மட்டும் ஏன் டேட்டா ஃப்ரேம் சம்திங் ஏதோ டிஃபரெண்டா சொன்னீங்க. அதான் கேட்கிறேன். அப்போ அதுவும் அரே மாதிரி தான் அது பல இருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, போன வந்து பேஸா வச்சுக்கோங்க, நம்பைன்னு நினைச்சுக்கோங்க. போனோட சொல்லுங்க. அப்கிரேடட் வெர்ஷன்னா டச் போன், கரெக்டா? எஸ் மேம். ஆனா ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. எஸ் மேம் இருக்கு மேம். அவ்வளவுதான். கோட் மட்டும் எடுத்துக்கிட்டு அரே ஓகே. அது வேற மாதிரி கால் பண்றாங்க. நார்மல் ப்ராசஸ். இதுல வந்து இந்த ப்ராசஸ் பண்ணாதான் இதை பண்ண முடியும். இதுல நான் டக்கு டக்குன்னு பண்ணிடுவேன், அவ்வளவுதான். ஓகே. இந்த டேட்டா ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது அது விஷுவலா நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரியா? சரி ஓகே மேம். இதுல ஓகே வந்து ஓகே மேம். சீரீஸா இருக்கும். டேட்டா ஃப்ரேம்ன்றது 2 டைமென்ஷனல். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷீட்ல சீட் ஷீட் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்றேன். ஓகே மேம். ஃபங்க்ஷன்ஸ் ஓகே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேசிக்கா பைத்தான், பாண்டா, மேட்பிளாட் லைப்ரரியில இருக்கு அப்படின்றது. ஓகே நான் ஓகே இன்னும் உங்களுக்கு பாண்டாக்கும் மேட்பிளாட்டுக்கும் கண்டென்ட் ரெடி பண்ணல. அதனாலதான் ஓகே மேம். ஓகே பரவாயில்ல. இதுல வந்து சீட் ஷீட் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இத பாருங்க. இது எல்லாமே நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதுல வேற ஏதாவது இருக்கா? இதுல சும்மா எல்லா ஃபங்க்ஷனும் போட்டிருக்கேன். ப்ராசஸ் பண்ண போகுது. நம்பைன்னு போட்டாச்சு. இத பாருங்க பாண்டாஸ்ல. ஒரே நிமிஷம் மேம். தெரியுதா ஸ்கிரீன்? இதுதான் சீரீஸ். ஓகே, கேக்குதா? கேக்குது மேம். சோ இதுதான் சீரீஸ். சரியா? ஓகே ஓகே. இப்படி இருக்கிறத நான் ஒரு கம்ப்ளீட் டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். இதெல்லாம் உள்ள இருக்கிறது டேட்டாஸ், காலம்ஸ் அண்ட் ரோஸா மாத்த போறோம். பிகாஸ் நான் ஏன் நம்பையில இருந்து பாண்டாக்கு போறேன் அப்படின்னா, நம்பையில எல்லாமே இப்படி நம்பரா சும்மா வெறுமனையா 03122031 இப்படி இருக்கு. பட் ஆனா எனக்கு அது எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. நம்பை அரே எப்படி இருக்கு? பிளாங்கா இருக்கா? 012 காலம், ஏன்றது வேரியபிள் நேம், 22 5.6 142 அப்படின்றது a ஆஃப் 0ல ஸ்டோர் ஆயிருக்கிற நம்பர், a ஆஃப் 1ல ஸ்டோர் ஆயிருக்கிற நம்பர், a ஆஃப் 2ல ஸ்டோர் ஆயிருக்கிற நம்பர். கரெக்டா? எனக்கு ஆனா பாண்டா சீரீஸ்ல பாருங்க, நானு 0ன்றத ரோவா கொடுத்திருக்கேன், மண்டேன்னு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்திருக்கேன், bன்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்திருக்கேன், உள்ள டேட்டாவும் கொடுத்திருக்கேன். ஓகே. சோ இந்த மாதிரி ஃபார்மேட்டை தான் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது சீரீஸ். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் காலம் இருக்குன்னா அதை வந்து சீரீஸ்னு சொல்லுவோம். இப்படி டபுள் காலம் போட்டு ரோஸ் டேட்டாஸ் எல்லாம் வருது அப்படின்றப்ப அதை வந்து டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அதுவே இப்ப மேட்பிளாட் லைப்ரரி பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம குடுக்குற டேட்டா எல்லாத்தையுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல போட்டு கிராஃபா ஷேர் பண்ணிருக்கோமா? ஓகே. சோ ஒவ்வொரு கான்செப்ட் போறப்பையும் ஒவ்வொரு டிஃபரன்சியேஷன் கொண்டு வராங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ அததான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? ஓகே ஓகே மேம். இப்போ புரியுது இல்ல? ஓகே. அப்போ இல்ல மேம், இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ டேட்டா ஃப்ரேம்னா இதுதான் மல்டிபிள். இது இங்க இல்ல, இது இங்க டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது இந்த நியூமெரிக்கலா இருக்கிற இன்ஃபர்மேஷனே இல்லாத ஒரு டேட்டாவை இன்ஃபர்மேட்டிவ் ஃபார்மேட்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு நான் கொடுக்க போறேன். ஓ இல்ல மேம், நீங்க இங்க அதாவது என்ன சொல்றீங்கன்னா, அந்த பாண்டால சொல்றீங்க டேட்டா ஃப்ரேம் சொல்றீங்களா? அது கேக்குறேன். இல்ல நார்மலாவே நிறைய விஷயத்துல கேக்குற டேட்டா ஃப்ரேம் வந்து டேட்டா ஃப்ரேம் சொல்லுவாங்க. டேட்டா ஃப்ரேம்னா இதுதான் மீனிங். ஓகே மேம். ஓகே 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 டேட்டா ஃப்ரேம் சொன்னாலே டேபிள்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். பட் ஆனா அந்த ரோக்கும் காலம்க்கும் தனித்தனி நேம் கொடுத்துருக்கும், மென்ஷன் பண்ணிருக்கோம், இதுதான் நேம் அப்படி. ஓகே 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 ஓகே. சோ இப்ப இதுல அரேஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரியா? ஓகே மேம். சோ ஃபர்ஸ்ட் np.arrayof அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் used to create numpy array from list or tuple. லிஸ்டாவும் கிரியேட் பண்ணிக்கலாம், டியூபிளாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கன்வீனியன்ட் தான். சரியா? ஓகே மேம். சோ இப்ப import numpy as np as usual, arr is equal to np.arrayof 1, 2, 3, 4 போட்டாச்சு. ஓகே. இப்ப இத arrல ஸ்டோர் பண்ணிட்டேன். பிரிண்ட் arrன்னு போட்டோம் அப்படின்னா அது லிஸ்டா டியூபிளான்றத பார்த்துட்டு எனக்கு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணுமா க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணுமான்னு கொடுக்க போகுது.
இது என்ன டைப், அதுல வந்து நம்ம டைப் செக் பண்ணுவோம் தெரியுமா? இன்டீஜரா, ஃப்ளோட்டா, கேரான்னு டைப் செக் பண்றதுக்கு டைப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் பைத்தான்ல, ஞாபகம் இருக்கா? இல்ல ஆமா என்ன இது நீங்க எப்போ சொன்னீங்க? நம்வில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் டைப் தான். டைப் டிஃபரெண்ட் இல்லன்னு சொன்னீங்க. ஆ. இப்போ இங்க டைப் போட்டுருக்கேன் அத கேக்குறேன். அது இல்ல. அந்த டைப் இல்ல இது. ஓ. அதுல டேட்டா டைப் பாக்குறதுக்கு நம்ம டைப் அப்படின்ற ஒண்ணு யூஸ் பண்ணோம்ல. எஸ் மேம், எஸ் மேம். இது என்ன டைப் ஆஃப் டேட்டாவை கேரி பண்ணிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல டைப் ஆஃப் அரேன்னு போட்டோம்னா அது வந்து என்டி அரேன்னு எனக்கு கொடுத்திருக்கா. நம்பை ஃபங்க்ஷன்ல இருக்கிற என் டைமென்ஷனல் அரே. என்டி அப்படின்னா என் டைமென்ஷனல் அரே. சோ என் டைமென்ஷனல் அரே ஃபார்மேட்ல நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்றத இது சொல்லுது. ஓகே ஓகே ஓகே. இதுல இருக்கிற டேட்டா டைப் இன்டீஜர் தான். அதுல ப்ராப்ளம் இல்ல. அது என்ன டைப்ல நமக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக இந்த டைப் அப்படின்றத யூஸ் பண்ணி, இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே புரியுது மேம். நீங்க ஆக்சுவலா நார்மலா பண்றது தான். பட் ஆனா அதோட டைப் என்னன்னு காட்டுறதுக்காக நீங்க கொரி எக்ஸ்ட்ரா போட்டுருக்கீங்க. ஓகே. எஸ். சோ நெக்ஸ்ட் இதுல என்னால ஒரு மேட்ரிக்ஸ உருவாக்க முடியும். சரியா? ஓகே. சோ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நான் ஒரு டேட்டாவை 0 மட்டும் வச்சு உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ARR is equal to np.zeros 2,3 போட்டோம்னா 2x3 மேட்ரிக்ஸ். சரியா? ஜீரோஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. கிரியேட்ஸ் அரே ஃபில்ட் வித் ஜீரோஸ். எனக்கு ஃபுல்லா காலம் எல்லா டேட்டாவும் ஜீரோன்னு ஃபில் ஆகி வேணும் அப்படின்ற மாதிரி நான் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் இந்த zeros of 2,3 or else 5,3 கொடுத்தீங்கன்னா 5x4 மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆக போகுது. 2,3 போட்டோம்னா 2x3 மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. சோ இங்க 0.0.0. ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. பிகாஸ் 2 ரோ தான் கொடுத்திருக்கேன், 3 காலம்ஸ் கொடுத்திருக்கேன், 3 காலம்ஸ் வந்திருக்கு. சோ டிஃபால்ட் டேட்டா டைப் இஸ் float. பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் டேட்டா டைப் என்னவா இருக்கும் நமக்கு? float அப்படி வரும். ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் வரும். எனக்கு நார்மலா இன்ட் எடுத்தால ஸ்ட்ரிங் தான் வரும். நம்பைல இந்த மாதிரி ஜீரோஸ்ல எனக்கு டேட்டாவை கொடுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒன்ஸ்ல டேட்டாவை கொடுன்னு சொன்னோம் அப்படின்னா அது ஃப்ளோட்ல கொடுக்கும். அதனாலதான் 0 பாயிண்ட் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். சரியா? அதே மாதிரி எனக்கு எல்லாருமே 1 ஃபார்மேஷன்ல வேணும், 1 1 1 1 வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதே np.ones 2,2 இங்க வந்து 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கோம். ஓகே. இங்கேயும் டேட்டா டைப் வந்து டிஃபால்ட்டா float அப்படின்றனால 1.1.1 அவுட்புட் வந்திருக்கு. ஓகே. அப்ப அந்த 1 இப்போ ஜீரோஸ் கொடுத்தா ஜீரோஸ் வருது, ஒன்ஸ் கொடுத்தா ஒன்ஸ் வருது, அந்த மாதிரி 2s 3s கொடுத்தா அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. அப்பலாம் இல்ல. ஜீரோஸ்க்கும் ஒன்ஸ்க்கும் மட்டும் தான் இருக்கு. சரியா? ஓகே 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 ஓகே. சோ நெக்ஸ்ட் np.arange. சரியா? ரேஞ்ச் அப்படின்றப்ப நம்ம ஃபார் லூப்ல வந்து ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் கொடுப்போம்ல. எஸ் மேம். அதே மாதிரி கொடுக்க போறோம். ARR is equal to np.arange 1,10,2 அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர் 1, எண்டிங் நம்பர் 10, தென் எண்டிங் நம்பர் 10னா எண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? 1 to 9 வரைக்கும் பார்ப்போம். 2 அப்படின்றது ஸ்டெப் கவுண்ட். 1 பிரிண்ட் பண்ணிச்சுனா 1 + 2 இன்கிரிமென்ட் பண்றதுக்காக. சோ 1 3 5 7 9 அவுட்புட் கொடுத்திருக்கா? எஸ் மேம். ஓகே ஃபைன். அப்போ அதேதான் இருக்கு. ஆனா இங்க என்னன்னா ஓகே ஸ்ட்ரைட்டா போட்டு உடனே கால் பண்ணா அது உள்ள போட்டுறது அப்படியே டீடைல் வந்துருது. அதேதான் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒரு ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர் கூட எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர்னா equal to அது 1 to 2. எஸ். ஓகே. ஓகே. இப்ப இங்க இன்னொன்னு இருக்கு. அதாவது லைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ஸ்பேஸ் அப்படின்றது என்ன பண்ணும்னா இந்த 1 0க்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் இருக்குல்ல, எஸ் மேம், அந்த நம்பரை பிரிண்ட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். 0ல இருந்து 1 வரைக்கும் எத்தனை டிவிசிபிள் நம்பர்ஸ், அதாவது அதுக்குள்ள எத்தனை நம்பர்லாம் போட்டோம்னா 1 அப்படின்ற நம்பரை நம்மளால அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் இங்க 5ன்னு கொடுத்திருக்கோம். இங்க என்ன நம்பர்னாலும் கொடுத்துக்கலாம். இது ஸ்டார்ட், இது ஸ்டாப், இது ஸ்டெப். பட் ஆனா அரேஞ்ச் கிடையாது, லைன் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் ஃபில் ஆக போகுது, இந்த ரெண்டையும் ஈக்குவலா 5 டைம்ஸ் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்
So 0, 0.25, 0.5, 0.75, then 1. 1. ஓகே. So இந்த மாதிரி என்னால ஸ்லைஸ் பண்ண முடியும் டேட்டாஸ். ஓகே. 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 ரெண்டு கொடுத்து ஓகே மேம். இது நம்பர் நல்லா ஓகே. ஓகேவா? இது வந்து இப்ப வரைக்கும் பார்த்தது அரே கான்செப்ட். ஓகே. இப்ப பார்க்க போறது அரே அட்ரிபியூட்ஸ் அண்ட் ஷேப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இதுல பாருங்க, import numpy as np array np.array 1, 2, 3, 4, 5, 6. So இது என்ன cross என்ன மேட்ரிக்ஸ்? 2 cross 3 மேட்ரிக்ஸ். 2 cross 3. எஸ். சோ இதோட ஷேப் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணனும்னா array.shape னு போட்டோம்னா 2, 3 னு வரும். ஓகே ஓகே. ஓகே. இப்ப நான் அதே மாதிரி ரீஷேப் பண்ணனும்னு நினைக்கிறேன். சரியா? So array.np.range of 6 னு கொடுத்தாச்சு. இப்ப reshaped is equal to reshaped னு தான் யூஸ் பண்ணனும் இல்ல, இங்க என்ன வேணா போட்டுக்கலாம். ஆனா இந்த ஃபங்க்ஷன் மட்டும் reshaped னு கரெக்ட்டா போடணும். 2 cross 3 print reshaped னு போட்டோம் அப்படினா இந்த நம்பர்ஸ் இங்க கொடுத்திருக்கிற 6ன்ற ரேஞ்ச் வேல்யூவை எனக்கு 0 1 2 3 4 5 னு ஆர்டர்ல கொடுத்திருக்கா. 1 டைமென்ஷனல் அரேவை 2 டைமென்ஷனலா கன்வர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே. சரியா? ஓகே. ஓகே. ஓகே ஓகே மேம். சோ நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல இது மட்டும் தான் இருக்குன்னு இல்ல, நான் டோட்டலா வந்து ஒரு 5 எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்திருக்கேன். இது தவிர்த்தும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரியா? tan θ, cos θ, cosecant θ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் ட்ரிகோனமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளால அதல ப்ராசஸ் பண்ண முடியும். சோ அதே மாதிரி np.array of 10 20 30 கொடுத்தாச்சு. sum of array னு போட்டோம் அப்படினா இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஓகே. அதே மாதிரி மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மீன் னு போட்டோம் அப்படினா மூணையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ் 3 னு போட்டு அதுல எது மீன் வேல்யூவோ அதை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்கும். ஓகே. ஓகே. ஓகே மேம். இங்க min max. சோ மேக்ஸிமம் வேல்யூ இதுல எது, மினிமம் வேல்யூ இதுல எது அப்படின்றத இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க போகுது. சரியா? ஓகே. ஓகே. தென் as usual அதே மாதிரி தான் ஸ்கொயர் ரூட் 4 9 16 னு சொல்லிருக்கோம். சோ இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 2 3 4. 4 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன? இல்ல ஓகே ஓகே புரியுது. ஸ்கொயர் ரூட் புரியுது. அப்ப அந்த நீங்க npக்கு அப்புறம் அந்த பிரிண்ட் கொடுக்கும்போது நார்மலா என்ன பண்ணுவோம், அது கொடுக்காம அது கூட அந்த ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் கூட அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். ஆமா. ஓகேவா? புரியுதா? சோ இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் கான்செப்ட் எப்படி வந்து பைத்தான்ல இருந்ததோ அதே மாதிரி நம்பைலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 1 டைமென்ஷனல் இருக்கு. இப்ப a is equal to np.array of 10 20 30 40 சொல்லியாச்சு. நான் a of 1 னு சொன்னேன் அப்படின்னா இது a of 0 இது a of 1 கரெக்ட்டா? எனக்கு 20 அப்படினா அவுட்புட் வந்துருச்சு. எனக்கு 1 ல இருந்து 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும் நான் சொல்றேன். சோ 0வையும் 1ஐயும் பிரிண்ட் பண்ணி 1ஐயும் 2ஐயும் பிரிண்ட் பண்ணிருக்கு. 20 30 வந்துக்கும் 0 1 2. ஓகேவா? எஸ் மேம். சோ இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் நம்ம ஸ்லைசிங்னு சொல்ல போறோம். சோ இந்த process தான் இங்கேயும் நம்ம பண்ணிருக்கோம். ஒரே இந்த அவுட்புட்ல நீங்க கொடுக்கும்போது 20 இந்த இண்டெக்ஸிங் ஸ்லைசிங்ல அப்புறம் print a 1 கொடுத்திருக்கீங்களா, அது அவுட்புட் வெறும் 20 கொடுத்திருக்கீங்க. அது ஓபன் பிராக்கெட்ல வருமா? அது க்ளோஸ் பிராக்கெட்ல வருமா? 4 4 இதுவா? இது இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும் ஸ்கொயர் பிராக்கெட்டோட. சிங்கிளா இருந்தா வராதா மேம்? சிங்கிளா இருந்தா வராது. அதுவும் லிஸ்டுக்குள்ள தான இருக்கும். லிஸ்டுக்கு அது அதே தான லிஸ்டுக்குள்ள தான் இருக்கு. பட் ஆனா நான் ஒரே ஒரு இதுதான் எடுத்துட்டு வர போறேன். ஓகே. அது டிஃபரன்ட். எனக்கு மல்டிபிள் நம்பர்ஸ் வர போகுதுன்னா நான் ஸ்கொயர் பிராக்கெட் போட போறோம். ஓகே. சோ இங்க பாருங்க 2 டைமென்ஷனல் அரே கொடுத்திருக்காங்க. 2 டைமென்ஷனல் அரேல np.array ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஃபாலோ பண்ணி இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் அதுல ஒரு ரோ கொடுத்திருக்கோம். தென் செகண்ட் ரோ கொடுத்து அந்த ரோவை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ரோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்க போகுது. தென் ஸ்கொயர் பிராக்கெட் போட போறோம். இப்ப print of 0,1 னா 0 cross 1 நம்பர். இது 0,0 இது 0,1 இது 0,2 கரெக்ட்டா? சோ இப்ப 0,1ன்றப்ப 2 எடுத்துட்டு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஓகே.
0,1 0,0 0,1 அதனால 2 ஓகே. ஈஸியா தானே இருக்கு. நம்ம ப்ராப்ளம் இருக்கு அதாவது. இல்ல மேம் அது அந்த கோட்லாம் பார்க்கும்போது இது சிம்பிளா எடுத்தோடனே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு சிலதெல்லாம். இது நான் அந்த சிம்பிளா. ஃபங்க்ஷன்ஸ் நேம் எல்லாம் எந்தெந்த எதை யூஸ் பண்ணணும் அந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆமா ஆமா. இது இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட இல்ல. இப்ப நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அதுவே எஸ் கொடுத்துருது. எஸ் மேம். பட் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான். அவ்வளவுதான். இன்டர்வியூல ஓகே. கொஸ்டின் கேக்குறானா ஆன்சர் பண்ண தெரியணும். எஸ் மேம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ஓகே ஓகே. சோ ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் அங்க நம்ம ரேண்டம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா பைத்தான்ல? மேம் ரேண்டம் ஃபங்க்ஷன் ரேண்டம் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒன்று எடுத்து வந்து கொடுக்கும். அதாவது அதுதான் கொடுக்காது, கரெக்டா கொடுக்காது. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்னன்னா அதுவா ஷஃபிள் பண்ணிட்டு ஏதாவது வந்து கொடுக்கும். இங்க நான் ரேண்டமா நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ண போறேன் 0ல இருந்து 1க்குள்ள. சரியா? சோ print np.random.rand2x2 மேட்ரிக்ஸ்ல எனக்கு ஏதாவது ரேண்டம் நம்பர்ஸை எடுத்துட்டு வந்து எனக்கு வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது 0ல இருந்து 1க்குள்ள இருக்கிற ஏதாவது டேட்டாவை எடுத்துட்டு வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் 2x2 மேட்ரிக்ஸா. ஓகே மேம். இப்போ என்பின்றது நம் ஃபைல், ரேண்டம் ஒன்று இருக்கு, ரேண்டம் இருக்கு. அது எனக்கு ரெண்டுமே. ரேண்டம்ன்றது அந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை கால் பண்றது. ரேண்ட்ன்றது அந்த ப்ராசஸ பண்றதுக்கு நான் கொடுக்குற ஃபங்க்ஷன். ஆனா ரேண்டம கால் பண்ணி நம்பைக்குள்ள ரேண்டம்ன்றது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்க்குள்ள ரேண்ட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அப்ப நான் மூணையுமே இங்க கால் பண்ணணும். அதான் கேக்குறேன். இப்போ இப்போ இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் np.array போட்டீங்கன்னா அந்த அரே வந்து இங்க மேக்ஸிமம் பண்ண போட்டு பாருங்க np.max மேக்ஸ் ஓகே. இங்க வரும்போது ரேண்டம் டாட் ரேண்டம் போட்டுருக்கீங்க. அப்போ ரேண்டம் ஒரு லைப்ரரிக்குள்ள நிறைய டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ரேண்டம்.rand அது மாதிரி தனித்தனியா போட்டுருக்கீங்க. ஆன்னு கேட்க இல்ல மேம். இப்போ லைப்ரரி ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிக்குள்ள ரேண்டம் ஒரு இது இருக்கும். அது லேண்டம் ஒரு இதுக்கு ஒரு இதுக்குள்ள நிறைய ரேண்ட்ன்ற ஃபங்க்ஷன். ஆமா, இன்னும் சைல்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அது கால் பண்ணனால random.random-னா ரேண்டம். அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். புரியுது இல்ல? எஸ் மேம். இப்போ random.randக்கும் random.int-க்கும் என்ன டிஃபரெண்ட் வரும்? என்ன டிஃபரன்ஸ்னு கேக்கு. இது வந்து ரேண்டம் நம்பர்ஸ எனக்கு வந்து அவுட்புட்ல கொடுக்க போகுது. அது 0ல இருந்து 1க்குள்ள இருக்க போகுது. இங்க நான் வந்து 1,10க்குள்ள இருக்கிற 5 நம்பர்ஸ பிரிண்ட் பண்ணனும் சொல்றேன். ரேண்டம் இன்டிஜரை இந்த 1ல இருந்து 10க்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு. இல்ல அதான் கேக்குறேன். இங்கேயும் ரேண்டே போட முடியாதா? போடக்கூடாதா? இங்கே ரேண்ட் போட்டா இது நான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல 1,10ன்னு. புரியுதா? ரேண்ட் இன்ட் வந்து ரேண்டம் இன்டிஜர் எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு. இந்த ரேண்ட் வந்து ஃப்ளோட் வேல்யூ தான் நம்ம கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். அது 0ல இருந்து 1க்குள்ள மட்டும் தான் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்கும். இல்ல மேம். இப்போ 2,2 நால கொடுத்துட்டீங்களா மேம்? 0,1 கொடுக்கல. 2,2ன்றது மேட்ரிக்ஸ். நார்மலா கொடுக்கும்போது இதுதான் சொன்னீங்க. ஃப்ளோட்ல தான் கொடுக்கணும்னு சொல்றதுனால 0. அது இஷ்டத்தை ஏதாவது கொடுத்துட்டுன்றீங்க. ஓகே 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 ஓகே. சாரி இப்பதான் புரியுது. அங்க எதுக்கு இன்ட்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு வர வேண்டிய ரிசல்ட் நார்மலா வந்தது ஃப்ளோட்ல ரிசல்ட் வரும். ஆனா எனக்கு ரேண்ட் இன்ட்னு கொடுத்தேன்னா அந்த நான் கொடுத்திருக்கிற நம்பருக்குள்ள ஏதாவது ஒரு 5 நம்பர் இன்டிஜர் தான் எனக்கு அவுட்புட்டா கொடுக்கும். அதனால நான் இங்க ரேண்ட் இன்ட் நான் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? எஸ். ஓகே மேம். சோ நெக்ஸ்ட் டாட். டாட் அப்படின்றது லீனியர் அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன். அந்த ப்ராசஸ் பண்ண போகுது. இங்க பாருங்க 2x2 மேட்ரிக்ஸ் மேல ஒன்னு இருக்கு, கீழே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு. 1,2 3,4 5,6 6,8. ஓகே. இப்ப டாட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா 1 into 5, அதாவது இந்த 1 into 5 மல்டிப்ளை பண்ணும். இந்த 7 into சாரி +2 into 7 2 into 7 ஓகே. 1 into 5 np dot dot a comma b மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். பட் 3 தான மல்டிப்ளை பண்ணனும். இல்ல ஒரு அரே அரே இது எடுத்துக்கங்க. 1 ஃபர்ஸ்ட் 1 எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு 5 7 அப்புறம் 3 எடுத்து திருப்பி அடுத்தது வரும்போது 3 into 5 plus 3 into 8 னு வரும் நினைக்கிறேன்.
இப்படி சொல்றீங்களா? இல்ல அப்படிதான் தெரியல. அப்படிதான் வரணும். 6 2 6 2s 12 1 3. ஓகே, நான் டாட் மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. எஸ் மேம். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் 1 1 1 2 இருக்க வச்சுட்டு எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்துச்சு மேம். அப்புறம் 2 6 திருப்பி 2 8ன்னு வரும் மேம். அப்புறம் 3 5 3 7 அப்புறம் பாத்தீங்கன்னா 4 8 4 6ன்னு வரும். அதனால தான் எனக்கு இங்க பாருங்க. எஸ் அந்த 19 வந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆமா இப்போ பாத்தீங்கன்னா 2 6 6 2s 12 வரும். அப்புறம் 2 ஆமா. 7 7s 14 14 plus 12 20 தப்பா வருது. தப்பா தானே வருது. 5 7 இப்ப நான் டாட் ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல இல்ல 12 18 13 ஆமா மேம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம்? 1 2 3 4. ஆக்சுவலி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 1 2 இருக்கா, 3 4 இருக்கு. மேட்ரிக்ஸ்ல 5 6 இருக்கு, 7 8 இருக்கு. அப்படியே அந்த நம்ம மல்டி நம்ம 1 into 5 5 2 1 into into 5 ம். 5. இப்படி மல்டிப்ளை பண்ணணும். இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1 into 5 7 to 14 1 into 5 m into n plus 2 into 7 இல்ல புரிஞ்சு, எனக்கு இப்படி போட்டதும் புரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 1 into 5 திருப்பி 1 into 6 2 into 7. இங்க வந்து 16 plus 6 3 into 22 16 plus 6 5. 22 வரும் எஸ் மேம். எஸ். இல்ல மேம் அடுத்தது திருப்பி அது போட கூடாது மேம். 1 into 1 into இது போடணும் மேம். 1 into 6 இங்க ஓகே ஓகே மேம். 1 into 6 ரோ ஓகே காலம்க்கு சொல்றேன். ஓகே ஓகே மேம். 1 into 6 போட்டதுன்னா ஞாபகம் வருது. 8 to 16 ஓகேவா? எஸ் மேம் 3 into 6 மேட்ரிக்ஸ் 32 சோ இங்க வந்து 6 plus 14 எவ்வளோ? 19 மேம். 19. 15 plus 28 28 38 43 மேம். So 6 plus 16 22 22 வந்துருச்சு. So 18 24 32 plus 18 for 50 வரும் 32 50 வந்துருச்சா? கரெக்டா போட்டுருக்கோமா நம்ம? 19 22 43 வந்துருச்சு. எஸ் மேம். ஓகே ஃபைன். புரியுதா? சோ லீனியர் ஆபரேஷன்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். டாட்னு மட்டும் போட்டோம்னா இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். இதை நான் ஃபார் லூப்ல பண்ணணும்னா எத்தனை லைன் எழுதணும்? எஸ் மேம். இது வெறும் சிம்பிளா தான் இருக்கும். வெறும் ஒண்ணுமே இல்ல. டாட்ன்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றீங்க, ஏ பி கால் பண்றீங்க, அது ரிசல்ட்டே கொடுத்துருது. ரெண்டே லைன் அவ்வளவுதான். ஆமா. சோ இங்க பாருங்க np.var பூலியன் அண்ட் கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இது. So array is equal to np.array 10 20 30 40 சொல்லியாச்சு. இப்ப np.var array less than 20 எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி greater than 20 எங்க இருக்கு. So print resultனு சொல்லிருக்கோமா. சோ அது எந்த இண்டெக்ஸ் வேல்யூல இருக்கிற வேல்யூஸ்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கு 2, 3 அப்படி. ஓகே. Return index position where the condition is true. 30 40 மட்டும் தான் greater than 20. அதனால அது வந்து ஓகே. இப்ப less than 20 னு கொடுத்தோம் அப்படினா 0th பொசிஷன்லயும் first position 1 and 2 கொடுக்கும். yes. சாரி 0 1 1 கொடுக்கும். சோ இப்ப பெரிய ஒரு ஃபங்க்ஷனா பார்த்தோம் அப்படினா இப்ப இதுல எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்கு. அரே வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கோம், சம் பண்ணிருக்கோம், மீன் கண்டுபிடிச்சிருக்கோம், மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கோம், மினிமம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதுல பாருங்க 2 டைமென்ஷனல் அரே எடுத்திருக்கோம். மேட்ரிக்ஸ் ஆஃப் A பிரிண்ட் பண்ணு, மேட்ரிக்ஸ் ஆஃப் B பிரிண்ட் பண்ணு, ரெண்டையும் ஆட் பண்ற அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். புரியுதா? ஓகே ஓகே. ஓகே மேம். நார்மலா பிரிண்ட் வருது. அதுக்கு அடிஷன் தான். இல்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு போற A ஆஃப் B பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அடிஷன் பண்ணிட்டு. ஓகே. இங்க பாருங்க ரீஷேப் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க.
ஏ ரேஞ்ச்ல மட்டும் கொடுத்தாச்சு 1,7. ஸோ 1 2 3 4 5 6 எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இங்க இருக்கா ஒரிஜினல். இப்ப ரீஷேப் பண்ணு 2 கிராஸ் 3ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க இந்த வேல்யூவை அதாவது இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏஆர்ஆர் தான் ரீஷேப் பண்றாங்க. ஓகே ஓகே. அதனால இங்க அந்த இருக்கிறத 2 கிராஸ் 3 மாத்தி தந்திருக்கு. 1 2 3 4 5 6 அப்படின்னு. இப்ப இத மல்டிப்ளை பண்ணு 2 ஆல அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ 1 2 சார் 2 2 2 சார் 4 3 2 சார் 6 4 2 சார் 8 5 2 சார் 10 6 2 சார் 12 அப்படின்னு அவுட்புட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. சோ இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டூடண்ட் டேட்டா பேஸ்க்கு பண்ணிருக்கோம். சரியா? ஓகே.
சந்துரு கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க சந்துரு, எனக்கு கேட்கல. கேக்குதா? எஸ் மேம் கேக்குது மேம். ஓகே. சாரி, ஒரு கால் வந்துருச்சு. ஓகே. சோ இப்ப நம்ம ப்ராசஸ் பண்ண போறது வந்து ஸ்டூடெண்டோட மார்க் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. இப்ப இந்த கோட வந்து நம்ம பைத்தான்ல எழுதுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா எழுதிக்கோங்க, சரியா? இப்ப அதே கோட நம்ம நம்பைல எழுத போறோம். ஓகே, சோ மார்க்ஸ் கொடுத்தாச்சு. இல்ல மார்க் போட்டு அகைன் கால் வருது, ஒரு நிமிஷம். ஓகே சரி ஓகே.
இல்ல மேம் உங்க வாய்ஸ் கேக்குது. சந்துரு கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது மேம். சாரி சந்துரு. பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை மேம். ஆனா அந்த கோடு நான் நீங்க சொன்ன கோடு ஐடியில ரன் ஆகாது ரைட்டுங்களா? ஐடியில எனக்கு ரன் ஆகல. மேபி உங்களுக்கு ரன் ஆகலாம். இல்ல மேம், எனக்கும் அது என்ன அந்த ஆக்சுவலா உங்களுக்கும் ரன் ஆகலையா? ரன் ஆகுதுன்னா எரர் காட்டுது மேம். ஆக்சுவலி அந்த நம்பர் இருக்குங்களா, இம்போர்ட் லைன் மாடியூல் நாட் நோ அந்த மாடல் மாதிரி நேம், வருதா? மாடியூல் நாட் நோ மாடல் நேம். எனக்கும் இதே ப்ராப்ளம் தான் வந்தது. இப்ப பைத்தான்லயும் சேம் எரர்ஸ் வர ஆரம்பிக்குது ஜாவா மாதிரி. சோ நீங்க இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைடர்லயும் ரன் பண்ணலாம். இப் சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைடர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல கூட ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே. இப் சப்போஸ் ஸ்பைடர் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் சென்ட் பண்றேன். பைத்தன் இன்ஸ்ட்ரக்ஷன்னா இதுதான் சொல்றீங்க மேம். இந்த இப்போ ஸ்பைடர் எதுவும் பண்ணல மேம். வேணா இப்போ இதுல எரர் வருதுங்களா உங்களுக்கு? வெப்ல பண்ணீங்க? இதுல வெப்ல பண்ணீங்க? வெப்ல பண்ணலாம். இதுலயே ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே. இதெல்லாம் ஓகே இல்ல? இதுல ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே மேம். ஓகே. சோ இப்ப நான் ஒரு ஃபிக்ஸ்டு அரே செட் கொடுத்திருக்கேன். np.array of 78 45 89 30 67 90 54 38 72 81 இவ்வளவு செட் கொடுத்திருக்கேன். சரியா? இது எல்லாமே ஸ்டூடெண்டோட மார்க். ஓகே. செகண்ட் ஸ்டெப் கால்குலேஷன். சம் பண்ணனும், மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ
சம்னா டோட்டல் மார்க், மீன்னா ஆவரேஜ் மார்க், மேக்ஸிமம்னா ஹையஸ்ட் மார்க், லோவஸ்ட்னா யாரு கம்மியான மார்க்ன்றத ஃபைண்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சுச்சா? ஸ்டெப் 3 வந்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, சோ பாஸ் ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ், அதாவது அரே போட்டிருக்கேன் மார்க்ஸ். அந்த மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 இருக்கணும். அப்படி இருந்தா அவங்க எல்லாம் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? சோ எத்தனை பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றத ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் மார்க். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் ஆவரேஜ் மார்க் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். சோ மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ் மார்க் அப்படின்றத கொடுத்திருக்கோம். அதாவது இந்த ஆவரேஜோட கம்பேர் பண்ணும். சரியா? தென் கிரேட் கால்குலேஷன், greater than or equal to 75 na distinction, greater than or equal to 50 இருந்தா pass, less than or equal to இருந்தா fail அப்படின்றது வந்து சாரி greater than or equal to இருந்தா pass னு வர போகுது. அதோட மினிமம் இருந்தது அப்படின்னா fail. else part வந்து இங்க ஒர்க் ஆயிரும். சோ கிரேட் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆக போகுது. சோ இதுதான் ப்ராசஸ். இத நம்பைல இப்ப நம்ம பண்ணிருக்கோம். இத பைத்தான்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே ப்ராசஸ் பெருசா இருக்கும். நார்மலா லாஸ்ட்ல போறது if கண்டிஷன் யூஸ் பண்ணனும். நான் ஆவரேஜ் கண்டிஷனுக்கு அது ஃபார்முலா யூஸ் பண்ணனும். இத்தனை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு பதிலா இப்படி முடிச்சிரலாம். வந்துருச்சா? ஓகே, இது ஸ்ட்ரைட்டா கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஆமா, எல்லாரோட மார்க்கும் இருக்கு. டோட்டல் எவ்வளவு மார்க்னு இருக்கு. 10 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஆவரேஜ் மார்க், ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ, லோவஸ்ட் மார்க் எவ்வளோ, பாஸ்ட் மார்க் எவ்வளோ, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க, தென் ஆவரேஜ் மார்க் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, கிரேடு வந்து ஒருத்தர் டிஸ்டிங்ஷன், ஒருத்தர் பாஸ், ஒருத்தர் டிஸ்டிங்ஷன், இங்க இருக்கிறவங்க ஃபெயில், இங்க இருக்கிறவங்க பாஸ், இங்க இருக்கிறவங்க டிஸ்டிங்ஷன், பாஸ், ஃபெயில். இப்போ எஸ் மேம், இப்போ டோட்டல் மார்க் என்ன கொடுக்கணும்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ஆக்சுவலி எங்க ஸ்டூடண்ட் மார்க் கொடுத்திருக்க ஒவ்வொன்றையும் உள்ள நான் ஐக்குள்ள வாங்கி திருப்பி ஐ பிளஸ் திருப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் அதெல்லாம் ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி அந்த ரிசல்ட் அப்புறம் நான் பிரிண்ட் பண்ணி ரிசல்ட் எடுக்கணும் டோட்டலுக்கு. இது வெறுமாவே நீங்க டோட்டல் கொடுத்தாலே அது எல்லாத்தையும் அதுவே கவுண்ட் பண்ணி அதே கொடுத்துருங்க. அதேதான். ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு. சோ நம்பைய பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ண போறது. பாண்டாவை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஃப்ரேம்ஸ், மேட்லாபை பொறுத்த வரைக்கும் கிராஃப். சரியா? சோ நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பைக்குரிய ப்ரோகிராம் ப்ரோகிராம் இருக்கு. இத எல்லாத்தையும் நீங்க பொறுமையா ட்ரை பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்ல. சரியா? ஓகே மேம். ஓகே, சோ உங்களுக்கு மண்டேக்குள்ள முடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் நான் ஏன்னா அடுத்த இந்த வாரம் அடுத்த வாரம் ஆக்சுவலி நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது டவுட் இருந்தா மெசேஜ் கூட பண்ண வைக்கிறேன். கால் கூட பண்ணுங்க, மெசேஜ் பண்றேன், ரிப்ளை பண்ணாம போதும். அது உங்களுக்கு டைம் இருக்கும், ரிப்ளை பண்ணுங்க, அவசரம் இல்ல. ஓகே, அது ஓகே, ப்ராப்ளம் இல்ல. கிளாஸ் இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். அதனால ஒரு 2-3 hours மட்டும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல மேம், 2-3 hours இல்ல. எப்போனா அது ரிப்ளை ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணா ஓகே, அது மட்டும் போதும் மேம். பாத்துங்க. நான் இன்னும் பாண்டாஸ்க்கு உங்களுக்கு வந்து செட் கிரியேட் பண்ணல. இல்லைன்னா நான் இப்போ உங்களுக்கு நடத்திருப்பேன். நம்ம ரிமைனிங் வந்து சாட்டர்டே பார்ப்போம். சரியா? சாட்டர்டே பாண்டாஸ், தென் மேட் பிளாட் லைப்ரரி வந்து மண்டே பார்ப்போம். ஆர்எல்ஸ் சாட்டர்டேவே முடிக்க முடிஞ்சா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு மண்டே வந்து ஒரு அது என்னது ஓவரால் டிஸ்கஷன் ஒன்று வச்சுக்கலாம். சரியா மேம்? அந்த கிட்டப் குள்ள இது பண்றது சொல்றது சொன்னீங்க. கிட்டப் புரியரும் நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். மேட்பிளாட் லைப்ரரியில முடிச்ச பிறகு நான் GitHub உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான், ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே. அப்புறம் எனக்கு ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னீங்களா? அதுக்கு ஏதாவது சொன்னீங்களா? அது இஷ்யூ ஆகுதா? எது? இல்ல அது நான் பண்ண இஷ்யூ. ஓகே, அது என்னோட இஷ்யூ. டிலீட் பண்ணிட்டேன். ஓகே மேம். சொல்லிட்டேன். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ.